வந்துருச்சா? சரி, சஞ்சய்க்கு கால் பண்ணலாம். வித்யா, எங்க இருக்க? ஆபீஸ் போயிட்டியா? சஞ்சய், ஆபீஸ்க்கு வந்துட்டேன் சஞ்சய். நான் வர வழியில ஏகப்பட்ட பிரச்சனை. இப்பதான் வந்தேன். என்னாச்சு? ஆமா, நம்ம கார் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு ஆட்டோல வந்தேன். அவன் ஷார்ட்கட்ல கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு டிராபிக்கான ஏரியாக்கு கூட்டிட்டு போயிட்டான். நான் இறங்கி என்னாச்சுன்னு பாக்குறதுக்குள்ள ஆட்டோ எடுத்துட்டு போயிட்டான். ஆட்டோ எடுத்துட்டு போயிட்டானா? என் ஃபைலும் அதிலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க கிட்ட நான் லிஃப்ட் கேட்டு தான் வந்தேன். நான் வரக்கூடாதுன்னு யாரோ சதி பண்றாங்க சஞ்சய். நீ ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க வித்யா. இந்த மாதிரி எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, நீ எதுக்கும் அசரக்கூடாது. நீ இப்ப அங்க டைமுக்கு போயிட்டல, இப்ப எதை பத்தியும் யோசிக்காம தைரியமா உள்ள போ. உன்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. சஞ்சய், அந்த ஃபைலுக்குள்ள இருந்த நீ கொடுத்த நோட்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. இப்ப நான் உள்ள போய் எப்படி பதில் சொல்றது? நீ சொல்லி கொடுத்ததெல்லாம் சரியா ஞாபகமே வர மாட்டேங்குது. என்னால பதில் சொல்ல முடியாத மாதிரி அவங்க கேள்வி கேட்டா என்ன செய்யறது? சரி, ஒண்ணு பண்ணு. நான் சொல்ற மாதிரி பண்ணு. என்னது? நான் இப்போ லைன்லயே இருக்கேன். உங்ககிட்ட ப்ளூடூத் ஹெட்செட் இருக்குல்ல, அதை எடுத்து மாட்டிக்க. அதை மற்றவங்க யாருக்கும் தெரியாத மாதிரி உன் முடியால கவர் பண்ணிக்க. சரி சஞ்சய். அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் இங்க போன்லயே கேட்டு உனக்கு பதில் சொல்லிடுறேன். நீ அந்த பதில தப்பு இல்லாம அவங்க கிட்ட சொல்லிடு. சரியா? பாத்துக்கலாம். சரி சஞ்சய், ஒரு நிமிஷம் இரு, இதோ பண்றேன். நீ தைரியமா இரு, நான் உன் கூட இருக்கேன். சஞ்சய், கேக்குதா? கேக்குது. தைரியமா உள்ள போ. சரி. யார் மேடம் நீங்க? வித்யா, வேதா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனோட சேர்மன் வேதவல்லியோட மருமகள். வெல்கம் மேடம். எல்லாரும் உள்ள உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. உள்ள போலாம் வாங்க மேடம். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். ஓப்பனிங்கே கலக்குறியே வித்யா. இதே மீட்டர்ல மெயின்டைன் பண்ணிக்க. சரியா? குட் மார்னிங் சார். ப்ளீஸ் சிட். தேங்க் யூ சார். I am the representative of Veda Group of Institute. Vedavalli Chandramohan, daughter-in-law. Vidya. What happened to Vedavalli, madam? Why you are here? அடுத்து ஸ்டூடண்ட்ஸை விட டீச்சர்ஸ் ஒழுக்கமா இருக்கணும்னு எதிர்பார்க்கறவங்க நாங்க. அதுல யார் மேல டவுட் வந்தாலும் இமிடியேட்டா டிஸ்மிஸ் பண்ணிடுவோம். வேற ஏதாவது கேள்வி சார்? வேதா மேடம் மருமகங்கிறத நிரூபிச்சிட்டீங்க மேடம். அவங்க கிட்ட இருக்கிற அதே துணிச்சல், அதே தைரியம் உங்ககிட்டயே இருக்கு. கங்க்ராட்ஸ் மேடம். இன்னும் 50 வருஷத்துக்கு உங்க இன்ஸ்டிடியூஷனை யாராலையும் அசைக்க முடியாது மேடம்.
கேன் க்ளோஸ் திஸ். ரொம்ப நன்றி சார். இந்தாங்க. See you then. தேங்க்யூ சார். ஆ. என்ன பாக்குறீங்க? இது எப்படி பச்சை தண்ணி ஆச்சுனா? அதான் மேஜிக். இன்னொரு மேஜிக் காட்டவா? ஏய் என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லண்ணா சும்மாதான் தெரிஞ்ச பொண்ணு அதான் தண்ணி ஊத்தி விளையாண்டு இருந்தானா. அப்படியா? ஆமாண்ணா. டேய் முதல்ல அதுல என்ன இருந்துச்சுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும்டா. நான் சொன்னேன்ல வித்யான்னு ஒரு பொண்ணு. ஆமாக்கா. அவ முகத்துல ஆசிட் அடிக்கிறதுக்கு நம்ம ஏரியா ஆளுங்களை வச்சு இங்க ஒருத்தி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் சொல்ற மாதிரி பண்ணு. வித்யாக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எப்பவும் அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பா இருங்க. சரிக்கா. ஏன்னா நாங்க தான் அதுல தண்ணியை மாத்தி வச்சோம். டேய் அடிங்கடா. அடிங்கடா உனங்கள. விடக்கூடாது. அடிங்கடா. போடா. எனக்கு நம்பிக்கை இல்ல. கண்டிப்பா அவ சொதப்பிருப்பா. அதான் வீட்டுக்கு வர பயந்துகிட்டு வெளியில எங்கேயோ சுத்திட்டு இருக்கா. ஸ்னேகா. இல்ல மாமா, மீட்டிங் பாசிட்டிவா முடிஞ்சிருந்தா ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம். இல்ல நேரா வீட்டுக்காவது வந்திருக்கலாம். இப்ப வரைக்கும் எந்த தகவலும் இல்லையே. விஜய் போன் பண்ணி பாரு. அட்டென்ட் பண்ணலப்பா. நானும் திரும்ப திரும்ப பண்ணி பார்த்துட்டேன். எனக்கே கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. அத்தை, நான் சொல்றேனே நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அவ சொன்னதுக்காக நீங்க அவளை மீட்டிங்க்கு அனுப்பிச்சிருக்க கூடாது அத்தை. இதெல்லாம் சரியா வராதுன்னு நீங்களே போயிருக்கணும். கிராமத்துல வளர்ந்தவ வேற, படிக்காதவ. அவ எப்படி அந்த மீட்டிங்ல பதில் சொல்லுவா? இத்தனை வருஷம் உங்க கூடவே இருக்கிற உங்க பையனே அது கஷ்டம்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அவளால அதை சமாளிக்க முடியுமா? அதுவும் இங்கிலீஷ்ல. இத்தனை வருஷமா நீங்க கட்டி காப்பாத்தின பேரு அவ ஒரே நாள்ல கெடுத்துருவாத்த. ஏன் அத்தை? அவ தப்பா பதில் சொல்றதா கவர்மெண்ட் நம்ம மேல ஆக்ஷன் எடுக்குமா? நம்மளால எதுவும் செய்ய முடியாதா? ஸ்னேகா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. வித்யா வந்து சொல்லட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். உன் யூகத்துல எல்லாம் கண்டதையும் உளறிட்டு இருக்காத. தோ வித்யாவே வந்துட்டா. வாமா வா. என்னாச்சுமா? அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் சரியா பதில் சொல்லிட்டல, ஒன்னும் பிரச்சனை இல்லையே. நீங்க என்ன நினைக்கிறீங்க மாமா? நீ ஜெயிச்சிருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா? என்னாச்சு வித்யா? அவங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்லிட்டேமா? இவ எப்படி சொல்லிருப்பா? இவளுக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதே. சரியான பதில் தெரிஞ்சா போதும்க்கா. இங்கிலீஷ் தெரியணும்னு அவசியம் இல்ல. நீ என்ன பண்றீங்க? கதவு தட்டாம உள்ள வந்துட்டு இருக்க? நான் இந்த ரூமுக்குள்ள கதவை தட்டிட்டு வரணுமா? இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்ல? நீ குளிச்சிட்டு வரும்போது மட்டும் என்ன விரட்டி விடுறல. இப்ப நான் குளிச்சிட்டு இங்க துண்டோட நிக்கிறேன், நீ பாட்டுக்கு அப்படியே ரூம்குள்ள வர. நீயும் நானும் ஒன்னா? ஆமா, உனக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டமா? அப்போ ஏன் எனக்கு கூச்சமா இருக்காதா என்ன? உனக்கு தானே? ஆமா இருக்கும் இருக்கும்.
என்ன இழுக்கிற? சரி, இனிமே வரல. சீக்கிரம் கிளம்பி வா. கிளம்பி வானா? எங்க? கோயிலுக்கு. இவகிட்ட உடனே ஓகே சொன்னா நமக்கு வெயிட் இருக்காது. இவளை எப்படியாவது கெஞ்ச வைப்போம். என்ன யோசிக்கிற? இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்னால கோயிலுக்குலாம் வர முடியாது. நான் கோவிலுக்கு கூப்பிடுறேன். ஏன் கூட வர முடியாத அளவுக்கு அப்படி என்ன வேலை? எனக்கு 1000 வேலை இருக்கும். அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா என்ன? நான் ஈவினிங் ஃப்ரீயா தான் இருப்பேன். வேணும்னா அப்ப போலாமா? அப்படியா? கெஞ்சுடி கெஞ்சு, நல்லா கெஞ்சு. என்ன யோசிக்கிற? வாங்க. இந்தாங்க. அர்ச்சனை யார் பேருக்கு? சஞ்சய், மகர ராசி, திருவோண நட்சத்திரம். பெரிய ஆபத்துல இருந்து உயிர் பழிச்சு வந்திருக்காரு. அவர் ஆயுள் நல்லா இருக்கணும்னு அர்ச்சனை பண்ணுங்க. சரிம்மா, அப்படியே பண்ணிடலாம். சாமி ஒரு நிமிஷம். வித்யா, துலாம் ராசி, சித்திர நட்சத்திரம். என் குடும்பத்துக்காக வாழ்க்கைய பணைய வச்சு திரும்பி வந்திருக்கா. இனியாவது அவ சந்தோஷமா இருக்கணும்னு சாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்க. 2 பேருக்கும் சேர்த்தே செஞ்சிருவோம். மனசுக்குள்ள இவ்வளவு கவலை வச்சிருக்க, அப்புறம் ஏன் என்ன விட்டு விலகியே இருக்க? காரணம் சொல்லணுமா? இல்ல, வேணாம், விடு. எல்லாம் பழகி போச்சு, விட்டுரு. சாமியை கும்பிடு. அம்மா, என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும். என்ன ஆபத்து வந்தாலும் நீதான் துணையா இருந்து எங்க எல்லாரையும் காப்பாத்தணும். சஞ்சய்க்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. என்ன கஷ்டமா இருந்தாலும் எனக்கு கூட அவரை கஷ்டப்படுத்தாத. கடவுளே, அவசரப்பட்டு ஒரு ஃப்ளோல என் பொண்டாட்டியை நான் திட்டிட்டேன். அது நடந்து எவ்வளவோ நாள் ஆகுது கடவுளே. ஆனா அதுக்கான தண்டனைய நான் இன்னைக்கு வரைக்கும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன என் பொண்டாட்டி ஏத்துக்க மாட்டேங்கிறா. சஞ்சய் நல்லாதான் பேசுறா, கூடவே தான் இருக்கா, நல்லா சிரிக்கிறா, பாசமா தான் நடந்துக்கிறா. ஏன் கத்துற? எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா ஒரு பொண்டாட்டியா மட்டும் என்கிட்ட இருக்க மாட்டேங்கிறா. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. நாங்க எங்க வாழ்க்கைய வாழவே இல்ல. தெய்வமே, தெய்வமே, எப்படியாவது அவளை என்கிட்ட சேர்த்து வை. அவளை என் கூட வாழ சொல்லு கடவுளே. சஞ்சய், என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன இப்படி சத்தம் போட்டு சாமி வேண்ட? எல்லாரும் பாக்குறாங்க. எங்க? ஐயோ, பர்சனல் மேட்டர் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா? கேவலப்படுத்துறியா? உங்கள மாதிரி ஆளுங்க திருந்தி வாழ்றதுக்கு தான் ஜெயிலே. திருந்தி வாழ பாருங்க. நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, தெரிஞ்சிடுறோம். எங்களை மாதிரி ஆளுங்க திருந்துனா கதையில எந்த சுவாரஸ்யமும் இருக்காது மேடம். ஐயோ, எங்க திருந்த போறீங்க? வச்சா வாங்க மேடம். என்ன மேடம்? என்ன நொண்ண மேடம்? ஜாமீன் எடுக்க உனக்கு எத்தனை நாள்டா? உள்ள எவ்வளவு டார்ச்சர் தெரியுமா? மேடம், உள்ள உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டி பண்ணி தர சொல்லியிருந்தேனே. சிங்கமோ ஏதாவது கேட்ட போறேன். உள்ள சரளான்னு எவ்வளவு ஒருத்தி எங்களை 4 நாளா தூங்க விடாம பண்ணிட்டா. எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏய், உன்னால ஒரு நாள் தூங்காம இருக்க முடியுமா? சாரி மேடம், நானும் ரொம்ப தீவிரமா ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன் மேடம். அந்த வேதா தான் எல்லா பக்கமும் சொல்லி வச்சு தடுத்துட்டாங்க மேடம். முடியல. அவங்க தடுத்துட்டாங்க, இவங்க தடுத்துட்டாங்கன்னு எனக்கு தகவல் சொல்றதுக்கு தான் நான் உனக்கு சம்பளம் கொடுக்கறேனா? புரிஞ்சு நடந்துக்க, இல்லனா புதைச்சிடுவேன். மேடம், என்னையா? இது வெறும் கண்டிஷன் பெயில் தான்.
அடுத்த 1 மாசத்துக்கு நீங்க கேகே நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஈவினிங் 6 மணிக்குள்ள ஆஜராகி தினமும் கையெழுத்து போடணும். ஒரு நாள் மிஸ் ஆனாலும் ஜாமீன் கேன்சல் ஆயிடும் மேடம். ஜட்ஜு முடியாதுன்னு சொல்லிட்டாரு மேடம். இதை வாங்கவே பெரிய கஷ்டமா போச்சு மேடம். என்ன அந்த வேதாக்கு மட்டும் தான் ஆள் இருக்கா? சகுந்தலா ஆண்டியோட அரசியல் செல்வாக்கு யூஸ் பண்ண வேண்டியதானே? இப்ப உங்க எதிர்க்கட்சி எதுவும் பண்ண முடியாது. என்ன ஆண்டி? நான் கொலை வெறியில இருக்கேன். எதுவும் பேசாம வந்து வண்டியில ஏறு. ஆண்டி வீட்டுக்கு தானே போறோம். நம்ம வீட்டுக்கு வேண்டாம், நேரா அந்த வேதா வீட்டுக்கு போறோம். இந்த நேரத்துல அங்கதான் போகணும். அவகிட்ட நிறைய பேசணும். வா. இல்ல ஆண்டி, நாமளே பல தடவை இவங்களுக்கு விஷம் வைக்க ட்ரை பண்ணிருக்கோம். அந்த மாதிரி அவங்க விஷம் வச்சிருந்தா? சரியான பாயிண்ட். சொல்ல முடியாது, விஷம் வச்சாலும் வச்சிருப்பான் இந்த ஆளு. ஏய், இத சாப்பிடு. நான் விஷம்லாம் வைக்கல. அத சாப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணு. இப்ப நீ சாப்பிடுறியா இல்ல உன் பொண்ண? சாப்பிட்ட போதுமா? என்ன பிரீத்தி, இனி நம்பி சாப்பிடலாம் ஆண்டி, ஒரு பிரச்சனையும் இருக்காது. டேய், கத்தி எடுறா. ஸ்னேகா, நீ போய் தண்ணியும் கை துடைக்க டவல் எடுத்துட்டு வா. இந்த நல்ல பழக்கம் சொல்லி கொடுக்க மாட்டாங்களே. சும்மா சொல்லக்கூடாது. ரொம்ப நல்லா இருக்கு சந்திரமோகன். இவ்ளோ பதட்டத்திலயும் நல்லா தோசை ஊத்திருக்கீங்களே, சூப்பர். அப்பா, நல்ல சாப்பாடு. வேதா, கோர்ட்ல ஆதாரத்தை கொடுத்தா நான் நிரந்தரமா ஜெயில இருப்பேன்னு எல்லாரும் நினைச்சீங்களோ? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. இந்த கேஸ உடைச்சு இதுல இருந்து எப்படி வெளியே வரணும்னு எனக்கு நல்லா தெரியும். உன் குடும்பத்தோட காவல் தெய்வம் அந்த வித்யா இருக்காளே, அவ திரும்பி வருவாளான்னு தெரியல. ஒருவேளை வந்தான்னா நான் வந்து விருந்து சாப்பிட்டு போனேன்னு தகவல் சொல்லிடு. இன்னும் எண்ணி 7 நாள்ல உன் குடும்பத்துல ஒவ்வொரு ஆளா தூக்கி கடைசியில உன்னையும் தூக்கி காட்டுறேன். இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது. வர்த்தா வர ஆண்டி, நாங்க எடுத்திருக்க முடிவு நல்லபடியா முடியணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அடடடே, வாமா வித்யா. ஆமா, எங்க உன் புருஷன்? ஓடி ஒளிஞ்சிட்டானா? சும்மா சொல்லக்கூடாது, உனக்கு ஆயுள் கெட்டிதான். உயிரோட திரும்பி வந்துட்டியே. நமக்கு ஜெயில் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வித்யா. மாலை மரியாதையெல்லாம் பண்ணி பத்திரமா வெளியே விட்டுட்டாங்க. அதான் வந்த உடனே உன் வீட்ல ஒரு விருந்து சாப்பிடலான்னு வந்த. என்னடி முறைக்கிற? நீ வீட்ல இருந்திருந்தா உன்னதான் தோசை ஊத்த சொல்லிருப்பேன். ஏய், ஐயோ, சும்மா சத்தம் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத வித்யா. ஏன் சகுந்தலா, இப்ப நான் இதை அழுத்தினா என்ன ஆகும்? வேணா 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 வேணா. இல்ல,
என் குடும்பத்துக்காக நான் ஜெயிலுக்கு போறதும் பிரச்சனை இல்ல. நல்ல பாம்புன்னு ஒரு தடவை மன்னிச்சு விடலாம். அது திருந்தவே இல்லைன்னா அடிச்சுதானே கொல்லணும். பயப்படாத, உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். ஒழுங்கா திருந்தி ஜெயில நிம்மதியா வாழ பாரு. என்னடா ஜாமீன்ல வந்தவள திரும்ப ஜெயிலுக்கு போக சொல்றாளேன்னு பாக்குறியா? நாளைக்கே உன்னோட ஜாமீனை கேன்சல் பண்ணி உன்னை திரும்ப நான் ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கல, என் பேரு வித்யா இல்ல. போங்கடா. கிளம்பு, பத்திரமா வீடு போய் சேரு. வழியில பிரேக் பிடிக்காத தண்ணி லாரி எதுவும் வந்துற போது. என்ன பாக்குற? கிளம்ப சொல்லிட்டேன். போதுமா தோசைலாம்? வா, வேடிக்கை பாக்குறேன். எல்லாரும் என்னதுக்கு பாக்குறீங்க? உங்களுக்கு தெரியுமான்னு பாக்குறாங்கக்கா. உங்களை சந்தேகம் படல. மாமா, நம்ம வீட்ல வேலை செய்யற ஒரு சில ஆளுங்க அவங்களுக்கு உதவி பண்றாங்கல்ல, அத சொன்ன. அந்த மகேஸ்வரி வேலைக்காரி வேஷம் போட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்தாலே. ஆமாமா, இனி அந்த விஷயத்துல நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். யார் அவங்களுக்கு உதவி பண்ணாலும் சரி, அவங்க யாரா இருந்தாலும் நாம சும்மா விடக்கூடாது. வித்யா, அப்போ அவங்க கண்டிஷன் பைல கேன்சல் பண்ண வைக்கிறேன்னு சொன்னீங்க, எப்படி பண்ண போற? எல்லாரும் இந்த வித்யாவை இது வரைக்கும் ஹீரோயினா தானே பாத்திருக்காங்க, வில்லியா பார்த்தது இல்லையே. அவங்க ரூட்லயே போய் அவங்க கண்டிஷன் பைல கேன்சல் பண்ண வைக்கிறேன். நீ சொல்ற மாதிரி நடந்தா நல்லதுமா. ஆண்டி, கார். மேடம், மேடம் பஞ்சர் ஒட்டியாச்சு. வாங்க மேடம், வண்டியில வந்து உட்காருங்க மேடம். ஆண்டி, போதும் ஆண்டி, வாங்க கார்ல ஏறுங்க. வாங்க ஆண்டி. என்னாச்சு? இவ்வளவு நேரம் நல்லா தான் மேடம் இருந்துச்சு, திடீர்னு ஸ்டார்ட் ஆகல மேடம். என்னன்னா ஆச்சு? இருங்க மேடம், இதோ பாக்குறேன். டேய் மேடம், கார்ல இருந்து இறங்கு. ஆண்டி, என்ன ஆண்டி? இந்த கார் மேல பெட்ரோல ஊத்திட்டு ஓ மேல பெட்ரோல ஊத்திக்கிட்டு கார்லயே உட்காந்து கொளுத்திக்க. அவன் ஏன் கொளுத்திக்கணும்? அடிக்கிற வெயில்ல அதுவே நெருப்பு பிடிச்சு எரிஞ்சிடும். இனிமே நீயும் வீட்டுக்கு வரக்கூடாது, இந்த காரை வீட்டுக்கு வரக்கூடாது. நடந்தே போறேன். ஆண்டி, நல்ல வேலை நம்ம செப்பல் பியல. ஆனா அவங்க ரூட்லயே போய் அவங்கள காலி பண்ண பாத்தியா? சூப்பர் வித்யா. அண்ட் மிஸ்ஸஸ் சகுந்தலா அண்ட் கோ யாருமே யோசிச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. இவ்வளவு மாதிரி ஆளுங்களுக்கு இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் பாடம் கத்து கொடுக்கணும். நம்ம அவங்கள ரொம்ப சீரியஸா டீல் பண்ணிட்டோமோன்னு நினைக்கிறேன். அதான் பெரிய தப்பு. இனிமே இப்படிதான் பண்ணணும். ஆனா நீ பெரிய பிரில்லியன்ட்.
அட் அ டைம்ல எல்லா பக்கமும் யோசிக்கிற. என்ன பிரச்சனை வந்தாலும் அதை செம்ம ஸ்மார்ட்டா சமாளிக்கிற. உன் டேலண்ட் நிஜமா சொல்றேன் யாருக்குமே வராது. சில நேரம் நீ அம்மாவையே மிஞ்சிடுற. ஆனா அவங்க எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரா தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்களோட பலம் பலவீனம் ரெண்டுமே அதான். ஆனா நீ ஒவ்வொரு எதிரியும் ஒவ்வொரு விதமா டீல் பண்ற. ஆக்சுவலி இந்த மாதிரி ஆளுங்களுக்கு உன்ன மாதிரி ஆளுங்க தான் தேவை. ஹலோ மேடம், உங்களை தான். எங்க போறீங்க? நான் எங்க போனா உங்களுக்கு என்ன சார்? இல்ல, இந்த ஏரியாவுல இந்த நேரத்துக்கு பஸ் எதுவும் வராது. நீங்க எங்க போகணும்னு சொன்னீங்கன்னா நான் உங்களை டிராப் பண்ணிடுவேன். சுடுகாட்டுக்கு போறேன், வரீங்களா சார்? மேடம், நீங்க கூப்பிட்டீங்கன்னா செவ்வாய் கிரகத்துக்கு கூட வருவேன். சுடுகாட்டுக்கு வர மாட்டேன்னா என்ன? வாங்க ஏறுங்க போலாம். என்ன மேடம்? நான் முன்ன பின்ன தெரியாத ஆளுங்க கூட கார்ல எல்லாம் வரதில்ல. நான் கூட தான் முன்ன பின்ன தெரியாத ஆளுங்கள என் கார்ல ஏத்துறது இல்ல. இருந்தாலும் உங்களை கூட்டிட்டு போகலான்னு தோணுது. ஏன்? ஏன்னா உங்களை ஏற்கனவே பார்த்த மாதிரி பழகின மாதிரி தோணுது. எனக்கு அப்படி தோணல. நீங்க கிளம்பலாம். எங்கம்மா? யோ, அவங்க தான் வரலன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன? நீ வாமா, நம்ம ஆட்டோல போலாம். நல்ல செருப்புமா, நான் கிளம்புறேன். பாய். யோ, நீயும் கிளம்பியா? எனக்கு தெரியும், நீ கிளம்பு. அடி வாங்காம போக மாட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க கிளம்புறீங்களா இல்ல? உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ணை இந்த நேரத்துல தனியா இங்க விட்டுட்டு போனேன்னு வைங்களேன், அந்த கடவுளே வந்து என்ன மன்னிக்க மாட்டாரு. ப்ளீஸ் வந்து ஏறுங்க. என்ன, என் மேல நம்பிக்கை இல்லையா? இப்ப எதுக்கு நீ இங்க வந்து நிக்கிற? நீங்க தனியா நின்னீங்கன்னா யாராவது வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க வீட்டுக்கு போற வரைக்கும் நானும் சும்மா துணைக்கு நிக்கிறேன். எனக்கு யாரோட துணையும் தேவையில்ல. அப்போ சரி, என் சேஃப்டிக்கு நான் உங்க பக்கத்துல நிக்கிறேன்னு நினைச்சுக்கங்க. என்னாச்சுமா? காலதானமா என்ன வீட்டுல பாத்தீங்க? பொண்ணு அந்த வித்யா கடத்தி வச்சிருக்கேன்னு சொன்னாடா. என்ன கடத்தி வச்சிருந்தா? அதுவும் அந்த வித்யா? என்னமா பேசுறீங்க? என்ன எப்படிமா அவ கடத்துவா? நான் சின்ன குழந்தையா? லஞ்ச் முடிச்சிட்டு நான் இங்கதான் வந்தேன். இப்ப வரைக்கும் நான் இங்கதாமா இருக்கேன். எல்லாரும் சேர்ந்து கேரம் ஆடிட்டு இருக்கோம். போனுங்க போனுங்க. எங்க என் போன்? எங்கடா? மா போனை காணுமா? இங்க இருக்கு. நம்பிட்டீங்களா?
உங்ககிட்ட மட்டும்தான் மிமிக்ரி பண்ண ஆள் இருக்கா என்ன? பையன் கெட்ட போட்டு உங்க அத்தனை பேரையும் ஏமாத்தினவ நான். என்னால உங்க பையன் வாய்ஸ்ல பேச முடியாதா? அம்மா அம்மா என்ன காப்பாத்துங்கம்மா. அம்மா உடனே வாங்கம்மா. அம்மா எப்படி நம்புற மாதிரி இருந்துச்சுல? இந்தா உன் போனு. ஏய் தம்பி கொஞ்சம் அடங்கு. பெண்தானே இவ ரொம்ப சாஃப்டா இருப்பான்னு நினைக்காத. இப்ப நான் ரொம்ப ரக்கடான ஆளு. தாங்க மாட்டீங்க. ஏய் ஒண்ணு ஒன்னும் பண்ண முடியாது. ஐயோ சகுந்தலா என்ன இது? பிரீத்தி நீ அதை சொல்லிருக்க கூடாதா? என்ன நீ இவங்க கூட சேர்ந்ததுல இருந்து நீயும் ரொம்ப முட்டாளாயிட்ட. பா ஏய் கத்துறத விட்டுட்டு டைம் என்னன்னு பாருடி. 8 மணி ஆகுது. அதுக்கு என்ன இப்போ? 8 மணி ஆயிடுச்சு பிரீத்தி. 6 மணியோட கண்டிஷன் வேல கையெழுத்து போடுற நேரம் முடிஞ்சிருச்சு. மறந்துட்டீங்களோ? சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். எனக்கு மறக்காம அப்டேட் பண்ணு. சரிம்மா, நான் வரேன். ஹலோ மேடம், ஒரு குட் நியூஸ். என்னாச்சு? அந்த சகுந்தலா பிரீத்தியோட பெயில் கேன்சல் ஆயிடுச்சு மேடம். நிஜமாவா? ஆமா மேடம். நாளைக்கு அவங்க திரும்பவும் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. இனி ஜாமீன் கிடைக்க சான்ஸே இல்ல மேடம். வெரி குட், வெரி குட். சொன்ன மாதிரியே செஞ்சிட்டீங்களே. மேடம், அவங்க ஜாமீன் கேன்சல் ஆகிறதுக்கு துளி கூட நான் காரணம் இல்ல. என்ன அப்புறம்? எல்லாம் உங்க சின்ன மருமக வித்யாவோட திறமைதான் மேடம். அவங்க தான் புத்திசாலித்தனமா அந்த சகுந்தலாவை கன்ஃபியூஸ் பண்ணி ஸ்டேஷன்ல கையெழுத்து போட விடாம பண்ணிருக்காங்க. அதனாலதான் ஜாமீன் கேன்சல் ஆயிருக்கு. நீங்க பாராட்டுறதா இருந்தா உங்க மருமகளை தான் பாராட்டணும். அவங்க தான் மேடம் இது எல்லாத்துக்கும் காரணம். அவங்க உங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் உங்க குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் வராது மேடம். சரி, நான் அப்புறம் பேசுறேன். ஓகே மேடம். என்ன வேதா, லாயர் போன் பண்ணாரு போல. அந்த சகுந்தலா பிரீத்தியோட ஜாமீன்லாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிருப்பாரு. அதுக்கு காரணம் வித்யாதான்னு சொல்லிருப்பாரு. அதான் என் மருமக. அவ இடத்துல யார் இருந்திருந்தாலும் இப்படி செஞ்சிருக்கவே முடியாது. நீ இதுவரைக்கும் வச்ச எல்லா போட்டியிலுமே வித்யா ஜெயிச்சிட்டா. உனக்கே சிம்ம சுப்பனமா இருக்கிற உன்னோட எதிரிகள் எல்லாம் கதற விடுறா. இதுக்கு மேலேயும் உன் மருமக கிட்ட நீ என்ன எதிர்பார்க்கிற? அவளை விட பெஸ்டான ஒரு மருமகளை உன்னால கண்டுபிடிக்க முடியுமா? ஐயோ ஆரம்பிச்சிட்டாரியா. நானும் இந்த வீட்டுல தான் இருக்கேன். ஒரு நாளாவது என்ன பாராட்டிருப்பாரா? எப்ப பார்த்தாலும் அந்த வித்யா புராணம் தான். வேகா, நீயும் பாராட்டுற மாதிரி நடந்துகிட்டா உன்னையும் நான் பாராட்டுவேன். நீ என் மருமக தானமா? சொல்லு வேதா, இதுக்கு மேலையும் வித்யாவை ஏத்துக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? எது உன்னை தடுக்குது? வேதா, பதில் சொல்லிட்டு போய. என்ன ஸ்னேகா? சீக்கிரமா வீட்டுக்குள்ள ஓடி போய் ஆரத்தி எடுத்துருவாங்க. இந்த ஆரத்தியா? எதுக்கு? எடுத்துட்டு வாங்கக்கா. ஆடு தானா வந்து தலையை குடுக்கும் போது அதுக்கு மாலை போட்டு மஞ்சள் தண்ணி ஊத்த வேண்டாமா? போங்க போய் எடுத்துட்டு வாங்க. ஆண்டி, என்ன ஆண்டி இதெல்லாம்? அத்த,
உங்க பெர்மிஷன் இல்லாமலே இவங்க 2 பேரையும் நம்ம வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணிட்டேன். ஏன்னா இப்படி ஒரு சான்ஸ நான் மிஸ் பண்ண விரும்பல. தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை. அப்புறம் என்ன, வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்க. இனிமேதான் இருக்கு கச்சேரி. ஏமா 2 பேரும் உள்ள போங்கம்மா. சார் உங்க கடமை உணர்ச்சிக்கு ரொம்ப நன்றி. வாங்க சார். ஏய் ஒழுங்கா இருக்கணும், இல்லைன்னா 2 பேரையும் பொழந்துருவேப்பா. ஜாக்கிரதையா இருப்பா. வாடா.